சோ அதனால இப்போ ஒரு எக்ஸைட்மெண்டோட போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா படம் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து பாட்டுலாம் வந்து வேற மாதிரி இருக்கு. செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. சியான் விக்ரம் ஆக்டிங் வேற லெவல். அவரு சார் வேற மாதிரி பண்ணிருக்காரு. வேற மாதிரி பண்ணிருக்காரு. சரியான ஆக்டிங்டா. சரியான ஆக்டிங் அது. நல்லா உண்மையிலே நல்லா ரசிச்சு எடுத்திருக்காங்க படம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். வணக்கம் நண்பாஸ். திஸ் இஸ் ஜே ப்ரோஸ் பேக் வித் a நியூ vlog. அப்புறம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வந்து சியான் விக்ரம் சாரோட தங்கலான் படத்தோட ரிவ்யூ பண்ண போயிட்டு இருக்கோம். ஆமா, காலையிலே கிளம்பிட்டோம் கைஸ். காலையில ஃபர்ஸ்ட் ஷோ எங்க ஏஜிஎஸ் OMR போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 9:10 தான் இங்க ஓபனு. இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து இந்த படத்துல வந்து சியான் விக்ரம் சார் வந்து வேற லெவல்ல உழைப்பு போட்டு நடிச்சிருக்காரு. சோ வந்துட்டு அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ பாக்கிறதுக்கு பயங்கரம். இதெல்லாம் ஃபிராக்சர்லாம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பிளஸ் பாரஞ்சித் சார் வர ரொம்ப நாள் கழிச்சு சார்பேட்டாக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு பயங்கரமான படம் வருது அப்படின்னு நம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவரோட ஒரு ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பாரஞ்சித் சாரோட ஃபேனு. படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதனால இப்போ ஒரு எக்ஸைட்மெண்டோட போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா படம் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து பாட்டுலாம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஜிவி சார் வந்து வேற மாதிரி பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டு கேட்கும் போதே நம்மளுக்கு தெரியுது படம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையிலே ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே பயங்கரமா ஏதோ வித்தியாசமா ஏதோ பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது. காலையிலேருந்து ஃபுல்லா ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரிவ்யூலாம் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் தியேட்டர் விட்டு வெளியே வராங்க. ஒரு டிஃப்ரெண்டான படம் அப்படின்றாங்க எல்லாரும். அதனால அந்த எக்ஸைட்மெண்டோடய நாங்க இப்ப போறோம் தியேட்டருக்கு. போயிட்டு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக், படம் எப்படி இருக்கு, சியான் சாரோட சர்பேட்டா பரம்பரைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது. ரஞ்சித் அது கூட தியேட்டர்ல வரல அந்த படம். ஆனா அந்த படம் எல்லாம் பயங்கரமான படம். இந்த படமும் அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். பாப்போம். சரி, போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தரமான ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. சோ வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. இல்ல ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது, சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு பேய் படம் எஃபெக்ட் கொடுக்குது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை. அந்த ஒரு ஃபீல் மாதிரி எக்ஸைட்டடா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து படம் எங்க போகுது. இவங்க விக்ரம் சார் ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. சரியான ஆக்டிங்கு. கூட நடித்தவங்க எல்லாருமே வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. பசுபதி எல்லாருமே செம்மையாக ஆக்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்போ போயிருக்கு. அதுக்கே இவ்வளோ பில்டப்பு இருங்க. பார்ப்போம், செகண்ட் ஹாஃப் பார்த்து சொல்கிறேன். ஓகே கைஸ், தொடர்ந்து பாருங்கள். காய்ஸ், ஒரு வழியா முடிச்சிட்டோம் காய்ஸ். படம் நல்ல ஃபீல், ஒரு டிஃபரெண்டான ஃபீல். அதாவது என்ன டிஃபரெண்டான படம். ஆக்டிங் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. எல்லாருமே சரியான ஆக்டிங். படத்துல நடிச்சோம் எல்லாருமே பயங்கர ஆக்டிங்கு. மெயினா வந்து ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் வந்தது கிடையாது. ஒரு டிஃப்ரெண்டான படம். மேக்கிங்குமே சரியான மேக்கிங், செம மேக்கிங். ஸ்கிரீன் பிளேவும் பயங்கர டிஃபரெண்டா இருந்தது. எடிட்டிங் வைஸ் எல்லாமே சரியான ஒர்க். படத்துல பயங்கர ஒர்க் பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. சியான் விக்ரம் ஆக்டிங் வேற லெவல். அவரு சார் வேற மாதிரி பண்ணிருக்காரு. அப்புறமா அவர் பசுபதி சாரும் பயங்கரமா அடிச்சிருக்காரு. அப்புறம் இவங்க யாரு, மாளவிகா மோகன், அவங்க சரியான கேரக்டர். அவங்களுக்கு கேரக்டர். அப்புறம் அவங்க பார்வதி, அவங்களும் 4 பேர் ஷோ அப்படியே ஒரு தனித்துவமா தெரிஞ்சு ஸ்கிரீன்ல.
பயங்கரமா இருந்தது படம் வந்து. ஆனா மஸ்ட் வாட்ச், கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கணும். அதுவும் தியேட்டர்ஸ்ல வந்து கண்டிப்பா மஸ்டா வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க கைஸ். அது ஒரு ஃபீல். அது கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போனீங்கன்னா தான் அந்த ஃபீல் வந்து. படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த படம் கிடையாது இது. ஆனா ஒரு டிஃபரெண்டான ஒரு மூவி இது. ரெகுலரான ஒரு டைம் பாஸ் மூவிலாம் கிடையாது. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு மூவி. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சீரியஸான வந்து ஒரு மூவி. நல்லா இருக்கு. சீரியஸா வந்து நல்லா. ஆனா டைம் போனதே தெரியல. சீரியஸா சொல்லணும்னா டைம் போனதே சுத்தமா தெரியல. நல்லா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸும் இருக்கு படத்துல. காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல காமெடி இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா காமெடி இருக்கு. ஆமா. தலைவர் யாரு பண்ணிருக்காங்க? நம்ம வாத்தியார் தான் காமெடி பண்ணிருக்காரு. ஆமா. இல்ல அது சொல்ல தேவையில்ல, நீங்களே போய் பாருங்க. சர்பேட்டால வாத்தியாரு அவர் தான் காமெடி பண்ணிருக்காரு. நான் யாரும் ஒண்ணு பண்ணலையாப்பா. ஆமா அது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம சியான் விக்ரமும் சரியான ஆக்டிங்டா. சரியான ஆக்டிங் அது. நல்லா உண்மையிலே நல்லா ரசிச்சு எடுத்திருக்காங்க படம். உண்மையிலே ரசிச்சு எடுத்திருக்காங்க. நல்லா எல்லாருமே தியேட்டர்ல வந்து என்ன சொல்றது, அப்படியே ஆடியன்ஸ் கிரவுட். ஆமா எல்லாருமே சிரிச்சாங்க. செம்ம கத்து. ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல். பயங்கர கிளாப்ஸ், பயங்கர இது மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பா வந்து எல்லாரும் போய் பார்த்தே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபாஸ்டா சர்ன்னு போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கிற ஸ்பீடு வந்து செகண்ட் ஹாஃப் இல்ல. இருந்தாலும் வந்து ஓவராலா வந்து ஒரு நல்ல மூவி. ரொம்ப சொதப்பெல்லாம் ரொம்ப போராடுறாங்க படத்துல. பயங்கரமா போராடி கடைசியில விக்டரி கிடைச்சிருது. அது என்னன்றதை நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா பார்த்தாகணும் இந்த படம். அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்பவே சூப்பரா. மியூசிக் சொல்லியே ஆகணும். ஜிவி பிரகாஷ் சார் மாதிரி பயங்கர சரியான ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கர பண்ணிருக்கீங்க. சரியான மியூசிக். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது அந்த சாங் வந்து. அப்படியே ஏத்துது அப்படியே படத்தை பயங்கரமா. அதுவும் அந்த மினிக்கி அந்த சாங் சூப்பரா இருந்தது. செமையா இருந்தது. எல்லாமே பாட்டு எல்லாமே அல்டிமேட். மியூசிக் பிஜிஎம் எல்லாம் வேற லெவல். அந்த இவங்களுக்கு அந்த மாளவிகா மோகனுக்கு ஒரு பேய் வாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் வரும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது நமக்கு. அந்த மாதிரி நீங்க ரொம்ப ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓவரா ரிவீல் பண்ண கூடாது. நல்ல வாய்ஸ் தான் நான் சொல்றேன். ஸ்டோரியே சொல்லல. அதெல்லாம் நீ வந்து அவங்க படம் பார்த்துட்டு அது அவங்க ஃபீல் பண்ண, நம்ம சொல்லக்கூடாது. மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சரியா? ஆனா கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கலாம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இது. நீங்க வேற எதுல பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா எஃபெக்டுக்காகவே பண்ணிருக்காங்க படம். கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். சரியா? பாரஞ்சித் வந்து அனதர் பிளாக் பஸ்டர் பாரஞ்சித் சாருக்கு. சியான் விக்ரமுக்கு அனதர் பிளாக் பஸ்டர். எனக்கு தெரியும் சியான் விக்ரம் சார் பயங்கர. கண்டிப்பா ஆஸ்கர் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. படம் ஓப்பனிங்ல அந்த ஆக்டிங் வந்து ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு என்ட்ரன்ஸ் சீன்ல ஆக்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஸ்டார்டிங் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே அந்த ஒரு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அந்த சீன் எவ்வளவு சுவாரஸ்யமா பண்ண முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமா பயங்கரமா இருக்கு. செமையா இருந்தது. நாங்க அதை பார்த்த உடனே வேற மாதிரி ஆக்டிங் அப்படின்னு இருந்தது. கண்டிப்பா. சோ ஒண்ணுமே இல்ல, திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா போய் எல்லாரும் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ஸ்ல பாருங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இது வந்து ஒரு டிஃபரெண்டான மூவி. ரெகுலரா வர மூவி கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சரியான ஹார்ட் ஒர்க். விக்ரம் சார் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு கைஸ். அந்த மாதிரிலாம் யாரும் வந்து இது வரைக்கும் அந்த உடம்புல கரிய பூசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் யாருமே நடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இந்த நம்ம பாலா சார் படத்துல நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு விக்ரம் சாருமே. அந்த பிதா மகன்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து ஒரு டிஃபரெண்டான. அது ஒரு ஆக்டிங். இது வேறுபட்ட ஆக்டிங். பயங்கரமா அந்த படத்தோட இது கொஞ்சம் டாப் நாட்ச் தான் சொல்லலாம். வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. சோ எல்லாரும் போய் பார்க்கலாம். தைரியமா போய் பாருங்க. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், படத்துக்கு வந்து ஸ்கோர் எவ்வளவு சொல்லுவீங்க? படத்துக்கு ஸ்கோர் வந்து 8 out of 10. ஆமா 8 out of 10 கைஸ். ஆமா நம்ம ஸ்கோர் 8 out of 10. எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அல்டிமேட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் 10 on 10. பயங்கர. ஜிவி பிரகாஷ் சார் வேற லெவல் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொல்ற விஷயம் தான், நம்மளோட vlogs அண்ட் சாங்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கும். எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க சேனல்ல. பார்த்துட்டு சாங் வந்து அடுத்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரம். ஆமா. ஸோ அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, ஜேப்ரோஸ் மியூசிக். சரிங்களா? வேற என்ன? வேற அவ்வளவுதான் கைஸ். போய் எல்லாரும் படத்தை தியேட்டர்ஸ்ல பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. தங்கலான் வந்து சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து இது ஆகஸ்ட் 15. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.